ஹலோ கைஸ், நீங்கள் இந்த மான்சூன் டைமில் வயநாட் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்களா? அப்போ உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. இந்த மான்சூன் டைமில் வயநாட்டில் இருக்கிற நிறைய வாட்டர் பிளேஸ்லாம் அதிக மழை காரணமாக டெம்பரவரியாக க்ளோஸில் இருக்கும். ஸோ நாங்கள் அவதிப்பட்ட மாதிரி நீங்களும் அவதிப்படக்கூடாதுன்னா ஒரு சில ஹிடன் வாட்டர் பிளேஸை நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து மார்னிங் ஒரு 7 o'clock ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் பாலக்காட்டு வழியாக போயிட்டோம். நீங்கள் வயநாடு போகிற மாதிரி இருந்தால் ஊட்டி வழியாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒரு சில காரணங்களால் எங்களால் அந்த வழியாக போக முடியல. நெக்ஸ்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை பாலக்காட்லேயே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் மலப்புரம் வந்து சேர்ந்துட்டோம். இந்த மலப்புரத்துலேருந்து வயநாடுக்கு போகிற வழியில் ஒரு செம்மையான வாட்டர் பிளேஸ் ஒன்று இருக்குங்க. அந்த வாட்டர் பிளேஸ் தாங்க நான் இப்போ உங்களுக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். இந்த வாட்டர் பிளேஸ்க்கு போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்குங்க. சைட்லலாம் சின்ன சின்ன ஓடையெல்லாம் போயிட்டுருக்கோம். அதை நீங்கள் பார்த்து ரசிச்சுக்கிட்டே போகலாம். ஒரு வழியாக இந்த ஹிடன் வாட்டர் பிளேஸ்க்கு வந்து சேர்ந்துட்டோங்க. இந்த ஹிடன் வாட்டர் ஃபால்ஸோட நேம் என்னன்னா பாலூர் கோட்டா வாட்டர் ஃபால்ஸ். சுமார் 300 அடி உயரம் கொண்ட இந்த நீர்வீழ்ச்சியை மலை அடிவாரத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் மேலே ஏறி போய் தாங்க பார்க்க முடியும். இந்த இடத்த விசிட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு என்ட்ரி ஃபீஸும் இவங்க வாங்குறது இல்லைங்க, எல்லாம் ஃப்ரீ தான். பெருசாக எந்த வசதியும் இருக்காது. சாப்பாடு தண்ணிலாம் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. மழை காலத்தில் தாங்க இந்த இடத்துக்கு மக்கள் அதிகமாக வருவாங்க. அதாவது ஜூன் முதல் செப்டம்பர் வரை எப்பவுமே கூட்டமாக தாங்க இருக்கும். மேலும் இந்த பிளேஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். இதை ஒரு தனி வீடியோவை போட்டுருவோம். நெக்ஸ்ட் மலப்புரத்துலேருந்து வயநாடுக்கு கிளம்பி போய் நைட் ஸ்டே போட்டு நெக்ஸ்ட் பானாசுரா டேமுக்கு போய் விசிட் பண்ணி பாருங்க. இங்கே உங்களுக்கு ஜிப் லைன், ட்ரெக்கிங், போட்டிங் அண்ட் கயக்கிங் மாதிரியான ஏகப்பட்ட கேம்ஸ் ஆக்டிவிட்டிஸ்லாம் நிறையவே இருக்கு. வாட்டர் ஸ்போர்ட்ஸ்னு எடுத்துட்டா சிகாரா, கொரக்கல், கேனப்பி, கயாக்கிங், பெடல் போட்டுன்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க. இந்த எல்லா கேம்ஸோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. நாங்கள் கயக்கிங் போட் ரைடு தாங்க செலக்ட் பண்ணோம். 2 பர்சனுக்கு 450 சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் டோட்டல் 5 பர்சன் 1200 சொன்னாங்க. கடைசியாக 1000க்கு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி பேசி முடிச்சிட்டோம். அப்புறம் ஃபுல் சேஃப்டியில் உங்களுக்கு இந்த கயக்கிங் போட்டே கொடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு சும்மா சுற்ற வேண்டியது தான். சும்மா சொல்லக்கூடாதுங்க, செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. இந்த போட் ரைடிங் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள்குள்ளே தாங்க நம்ம ரைடு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே போகக்கூடாது. ஏன்னா ரொம்ப ஆழமாக இருக்கும். பெரிய பெரிய போட்லாம் போயிட்டு இருக்கும். நம்ம மேலே மோதிடக்கூடாதுல்ல, அதனால தாங்க இந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். போட்டிங் பண்ணதுக்கப்புறம் ஜிப்லைன் மாதிரியான கேம்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். செம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அப்படியே அந்த பிரிட்ஜ் மேலே பெய்கிற மலையில் நடந்து போனால் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்ல நல்ல பிக்சர்லாம் எடுக்கலாம். அடுத்து பானாசுரா டேமை சுற்றி பார்த்ததுக்கப்புறம் ஒரு செம்மையான வாட்டர் பிளேஸை தான் நான் அடுத்து உங்களுக்கு காட்ட போகிறேன். அது என்ன பிளேஸ்னா அமராட வாட்டர் ஃபால்ஸ். இந்த இடம் வயநாட்டில் இருந்து கோழிக்கோடு போகிற வழியில் தாங்க இருக்குது. பசுமையான மலைகளுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான நீர்வீழ்ச்சி. இந்த நீர்வீழ்ச்சியில் குளிக்கணும்னா ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் மலை மேலே ட்ரெக்கிங் போனால் மட்டும்தான் அங்கே குளிக்க முடியும். இது ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. ட்ரெக்கிங் போகக்கூடிய ஆட்களுக்கு இது ரொம்பவுமே பிடிக்கும். 2 கிலோமீட்டர் தூரம் மூச்சு திணற நடந்து போனதுக்கப்புறம் ஒரு ட்ரீ ஹவுஸ் வரும். அதுக்கு பக்கத்துலேயே சின்னதாக படிக்கட்டுகள் இருக்கும். அதில் இறங்கி போனால் இந்த அழகான ஹிடன் வாட்டர் பிளேஸை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம், குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். இது ஒரு ப்ரைவேட் ஏரியா தான், ஆனால் எந்த ஒரு கட்டணமும் பே பண்ண தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே இன்னும் ட்ரெக் பண்ணி போகிறாங்க. நீங்கள் மேலே போகிற மாதிரி இருந்தால் சரியான கைடனோட ட்ரெக் பண்ணி மேலே போங்க, இல்லைனா போக வேணாம். இங்கே நீங்கள் நல்ல சேஃப்டியாக குளிக்கலாம். எந்த ஒரு ஆபத்தும் இங்கே கிடையாது. ஒரே ஒரு சின்ன பிரச்சனை, சென்ட்ரலாக மட்டும் தான் கொஞ்சம் ஆழமாக இருக்கும், பார்த்துக்கோங்க. வயநாட்டில் மான்சூன் சீசனில் எந்த பிளேஸ் மூடி இருந்தாலுமே நான் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா பிளேஸுமே எப்பயுமே ஓப்பனில் தாங்க இருக்கும். எல்லாரும் போகிற பிளேஸுக்கு போகாமல் புதுசான இடத்துக்கு போய் பாருங்கள். அப்போ தான் புதுசான விஷயங்களும் நமக்கு தெரியும், புது இடங்களும் நமக்கு தெரிய வரும். இந்த மாதிரியான பல சுற்றுலாத்தலங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும். இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய்.